السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈரோலக தலைவர் எம்பெருமான முகமது முஸ்தபா அஹமதே முஜிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 5வது நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 5வது நாள் தராவீஹினுடைய நன்மையை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உலகத்திலே 3 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அந்த 3 பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் பிரயாணம் செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறார். அந்த 3 பள்ளிவாசல்கள் என்ன? முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹ். இரண்டாவது மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லக்கூடிய மதீனா. மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? பிரயாணம் பெற்று நீங்கள் செல்லலாம்னு சொன்னாங்க. இந்த 3 பள்ளிகள்லையுமே ஒரு ரக்காத்து நாம் சொல்லுதோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நன்மை, லட்சக்கணக்கான நன்மைகள் நமக்கு இருக்கு. ஒருத்தர் கஅபத்துல்லாஹ்ல நின்று ஒரு ரக்காத் தொழுதாருன்னா ஒரு ரக்காயத்துக்கு 1 லட்சம் நன்மை. இதே ஒரு ரக்காயத்தை மஸ்ஜிதுன் நபவியில மதீனாவில் நின்று அவர் தொழுவார் என்று சொன்னால் அவருக்கு 50,000 நன்மைகள் கிடைக்கும். இதே ஒரு ரக்காயத்தை பைத்துல் முகத்தஸ் என்று தொழுதா ஒரு ரக்காயத்துக்கு 75,000 நன்மைகள் கிடைக்கும். அங்கு போகாமலேயே, எங்க மக்காவுக்கும் நம்ம போகல, மதீனாவுக்கும் போகல, ஜெருசலத்துக்கும் நம்ம போகல, அப்படி போகாமலேயே 5வது நாள் தராவீஹை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் இந்த 3 பள்ளிகளிலேயும் தொழுதை போன்ற நன்மையை அல்லாஹ் அவர்கள் கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார். மிகப்பெரிய ஒரு நன்மையை ஈட்டித் தரக்கூடிய ஒரு தொழுகை தான் இந்த தராவீஹ் தொழுகை என்பது. இந்த ஒரு மாதம் மட்டும்தான். நீங்க பெருநாள் கடைசி தொழு வைக்கணும்னு சொன்னாலும் இமாம தொழு வைக்க மாட்டாங்க. ஏன்? தொழுகை கிடையாது. என்னைக்கு பெருநாள் அனுமதித்தாங்களோ அப்ப நமக்கு எந்த தொழுகையும் கிடையாது. எப்போதும் இருக்கக்கூடிய வலிமையான 5 வக்து தான். இப்போ தராவீஹ் தொழுகை அப்படிங்கிறது இந்த ரமலான் 29 நாள் அல்லது 30 நாள் மட்டும்தான் இந்த தராவீஹ் தொழுகை இருந்தது. அப்போ நன்மைகளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகையை சிரமப்பட்டால் நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை நாம் தொழுகணும். அப்படி தொழுகும் பொழுது எப்படிப்பட்ட நன்மை நமக்கு கிடைக்குது? மஸ்ஜிதுல் ஹராமிலேயும் மஸ்ஜிதுல் நபவியிலேயும் பைத்துல் முகத்தஸிலேயும் சொல்வது நன்மையை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? நமக்கு வாரி வழங்குகின்றான். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்மாவிலே சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதில் நோன்பு சில விஷயங்களை விட்டு தடுக்கும் என்பதாக முஹத்திஸீன்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க? சில விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டினான். அதில் முதலாவது உடல் இச்சையை விட்டு தடுக்கும். எனவே தான் வாலிபர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருளாதாரம் உங்களுக்கு இருக்குது, திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி முடியல அப்படின்னா நீங்க நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ மனிதனுடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த நோன்பு. இரண்டாவது சொன்னாங்க கோபம். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவனையே கொன்றும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சொல்ற எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு பதில ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு பதில ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த சஹாபிக்கு தோதுவா சொல்லுவாங்க. ஒருத்தர் கோபம் அதிகமாக கோபப்படக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொன்னா அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸல்லம், நீ கோபப்படாத.
இன்னொரு ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய உள்ளம் வந்து இலகுவாக ஆக மாட்டேங்குது, கல் நெஞ்சம்னு சொல்றோம்ல, கல் நெஞ்சமா இருக்கு என்னுடைய நெஞ்சம், அதை கரைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, எத்தீம்களுடைய தலையை நீங்க என்ன செய்யுங்க, தடவுங்க. எத்தீம்களுடைய தலையை நீங்க தடவுன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து பாசத்துல என்ன செய்யறது, அவங்களுக்கு மீது இறக்கப்பட்டு தடவுறது, ரெண்டாவது அவங்க சொத்தை அபகரிக்கிறது. இந்த ரெண்டு விதமான பொருள் அதுல இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எத்தீம்களுடைய தலையை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தடவுங்க. அவங்களுடைய தலையில எத்தனை முடி இருக்குமோ அத்தனை பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுதுன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு தோதுவாக சஹாபாக்களிடத்துல என்ன தன்மைகள், கெட்ட தன்மைகள் இருக்கிறதோ அதை போக்கும் வண்ணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. இதே போன்றுதான் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, லா தகலவ், நீங்க கோபப்படாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த கோபப்படுதல் அப்படிங்கிறது ஒரு நோன்பாளிக்கு அழகானது இல்லை. நோன்பு என்பது கோபத்தை தடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது, தவறான உணவு முறைகள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்களா, அந்த உணவை விட்டு நம்ம நோன்பு என்ன செய்யுது, நம்மளை முற்றிலுமாக நம்ம என்ன செய்ய தடுக்குது. இந்த பீஸா, பர்கரு, ரைஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற மற்ற நாட்களில் சாப்பிடுவோம். நோன்பு நேரத்தில் நமக்கு முன்னாடி கொண்டு வச்சா நமக்கு சாப்பிட முடியாது. ஏன், நோன்பு அந்த அளவுக்கு என்ன செய்யுது, மனிதனை உணவு வகையில ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனா வீண்வரை மட்டும் நீங்க செய்யாதீங்க. இன்னைக்கு கல்யாண காட்சிகள்ல பாக்குறோம், எத்தனையோ உணவுகள் வீணா போகும். 5 வகையான உணவு, 6 வகையான உணவு, 10 வகையான உணவு, 12 வகையான உணவு, 22 வகையான உணவு, இப்படி வச்சு யாரை ஏமாத்துறதுக்காக நம்ம இப்படி செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், குடு வஷ்ரபு, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, ஆனா வீண்வரையை செய்யாதீங்க. ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்ப உணவை உங்களுடைய கட்டுப்பாடு இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்ப நோன்பாளிகளுக்கு அந்த உணவு கட்டுப்பாடுகள் நமக்கு என்ன செய்து இருக்குது. அதனால நோன்பாளிகள் என்ன செய்யணும், சாப்பிடாம இருக்கக்கூடாது. நோன்பு தொடர்ந்துட்டு என்ன செய்யணும், நம்மளால எழுதுறதுக்கு ஒரு குறைஞ்ச உணவை தான் என்ன செய்யணும், சாப்பிட்டு வரணும். சில பேர் என்ன செய்வாங்க சொன்னா, இங்க கஞ்சி வடை இல்லாம வீட்டுல போய் டிஃபனு, அப்புறம் தராவிக்கு பிறகு ஒரு டிஃபனு, அதுக்கப்புறம் சஹர் சாப்பாடு. இது நோன்பே கிடையாது, இது நோன்பே கிடையாது. நோன்பு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்குவதற்கு காரணமே என்னன்னா, ஏழைகளுடைய பசியை நம்ம என்ன செய்யணும், உணரணும். ஒருவேளை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அந்த பசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்ய உணர்ந்துக்கிறதுக்காகத்தான் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த நோன்பை நமக்கு கடமையாக இருக்கிறோம். அவர் நோன்பு துறந்ததுக்கு பின்னால் அல்லது சஹர்ல வயிறு முட்டை சாப்பிடுறது இருக்குது பார்த்தீங்களா, இது கூடாது. இப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. நான்காவது, மிக முக்கியமான ஒரு தன்மை ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அதாவது தவறான பேச்சுக்கள். நல்ல பேச்சை என்ன செய்யணும், நோன்பாளிகள் பேசணும். தவறான பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, கோல் சொல்றாரு அல்லது பொய் பேசுறாரு, இதையே அமலா வச்சுக்கிறாரு. அவருடைய வேலையே தான், ஆனா நோன்பு வச்சிருக்காரு. நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசுறாரு, இதையே வேலையா செய்யறாரு, பொய் பேசிக்கிட்டே தெரியுது, கோல் சொல்லிக்கிட்டே தெரியுது. இப்படிப்பட்ட இந்த தன்மையை அவர் விடவில்லை என்று சொன்னால், அவர் தாகித்திருப்பதும் அவருக்கு குடிக்கக்கூடிய அந்த தாகமும் அவர் பசித்திருக்கக்கூடிய அந்த பசியும் இது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பசிச்சிருந்தாலும் தண்ணி குடிக்காம இருந்தாலும் அவர் வச்சிருக்கக்கூடிய நோன்புக்கு எந்த பலனும் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ நோன்பினுடைய இந்த தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு விட்டு தருது. அதே போல மனிதனுடைய நுரையீரல் இருக்குல்ல, மருத்துவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது. மனிதனுடைய நுரையீரல் எப்ப அதிகமாக அந்த நுரையீரல் அது அதனுடைய இயக்கத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா நைட்டு 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த 2 மணி நேரத்துல தான் அந்த 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு 4 மணிக்கு நம்ம என்ன செய்யறோம், சஹருடைய உணவு நம்ம சாப்பிடுறோம். நாம் தூங்கி இருக்கக்கூடிய நேரத்தை விட நாம் விழித்திருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த நுரையீரல் அப்படிங்கிறது அது அதிகமாக என்ன செய்யலாம், நல்ல முறையில வேலை செய்யலாம். மருத்துவர்கள் சொல்றாங்க, நிறைய மருத்துவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம வரலாறுகள் நம்ம பார்க்க முடியும். நிறைய மருத்துவர்கள் குர்ஆன்களை என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. நோன்பை அல்லாஹ் எதுக்காக கடமையாக்கினாங்க, அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதாக கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த எத்தனையோ மருத்துவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்றாங்க.
மனிதனுடைய நுரையீரல் என்ன செய்யப்படுது? இந்த நோன்பின் மூலமாக பாதுகாக்கப்படுது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஆரோக்கியங்களும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவை அனைத்தையும் நன்மைகளாக நமக்கு மாற்றி அருள் புரிவானாக. நோன்பினுடைய மகத்துவத்தையும் ரமலானுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தையும் விலகி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.